இன்றைக்கு நம்ம சிந்தனை தொழிலில் பார்க்க போகிறது நம்முடைய த டியர் அப்பா. ஏன் டியர்னு சொல்கிறேன்னா, எல்லாருமே டியர் அம்மா, டியர் மாம், மாம்ஸ் டே, மதர்ஸ் டே கொண்டாடுற அளவுக்கு ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்களான்னு தெரியாது. எனக்கு இந்த நேரத்தில் நான் வைணவ கல்லூரியில் படிச்சுட்ருக்கும் பொழுது ஆண் படும் பாடுன்னு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு கவிதை எழுதி அதில் கொடுத்துருந்தேன். அதில் அது படித்த பொழுது நிறைய பாராட்டுகள் வந்தது. அதாவது எல்லாரும் பெண் படும் பாடு தான் சொல்கிறாங்க, அது என்ன ஆண் படும் பாடு? நிச்சயமாக நம்முடைய தந்தையை நாம் கொண்டாடுகின்றோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அம்மாவை கொண்டாடுற அளவுக்கு இல்லை. கரெக்டு தானே? அதாவது அம்மான்னும் பொழுது நம்ம இனம் புரியாமல் ஃபோனை எடுத்து அப்பா எடுத்து அம்மாட்ட கூட கொஞ்சம் முதல்ல அம்மாட்ட பேசிடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்த உடனே அம்மா இல்லையா அப்படின்னா அதுக்கப்புறம் கேள்வியே இல்லை. அப்போது அப்பாவுக்கிட்ட சொல்ல வேண்டியது, அப்பாவுக்கு அப்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கூட இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா, அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லிடேன். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சில பெண் குழந்தைகள் அப்பா கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது நிச்சயமாக இருக்கின்றார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக நமக்காக கடினமாக உழைக்கின்ற அந்த தந்தையை அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு நாம் மரியாதையும் அன்பையும் கொடுக்குறோமாங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் முடிஞ்சு அந்த ஈஸ்டரில் அவர் படுத்துட்டு அவர் கண்கள் அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே படுத்துட்ருப்பார். பேசுகிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. அவர் பேச்சு குறைவு தான், அவர் போடுகின்ற ஆடைகளும் குறைவு தான், அவர் உண்ணுகின்ற உணவும் குறைவு தான். எல்லாத்துலேயும் பெரிய சாய்ஸோ இல்லை அனுபவிச்சு பண்ணுறதோ எதுவுமே இல்லை. எல்லாம் அப்படியே மெக்கானிக்கலாக பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன் கொஞ்சம் சீக்கிரமாக ஏன் சாப்பிடணும், கொஞ்சம் அனுபவிச்சு தான் சாப்பிட்டேன் இல்லை, அந்த பரபரப்புலேயே வேலை செய்யும்பொழுது சாப்பிட்டு அதே பழக்கம். நம்ம உடை அணிந்திருந்தால் அம்மா நல்லா இருக்கான்னு தான் கேட்போம், அப்பா நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டோம். ஏன் அப்பாவுக்கு பொறுமை இல்லை, அப்பா அனுபவிக்க மாட்டார், அப்பாவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பாவை நம்ம ஓரம் கட்டிட்டோம். கண்டிப்பாக அந்த தந்தை இல்லை என்றால் நாம் இல்லை. தாய் உழைக்கின்றாள் கண்டிப்பாக. இதில் இன்னும் ஒரு பெரிய குடும்பம்னா வயதானப்புறம் அம்மா இருந்தால் பரவாயில்ல, குழந்தைங்களை பார்த்துப்பாங்க, அப்பாவுக்கு என்ன தெரியும்? அப்பா அதை கேட்கும் பொழுது அவர் மனம் நொறுங்குமே, அது நமக்கு புரிஞ்சிருக்கா? அப்பா தானே, அப்பா போய் உழைக்கலைன்னா நமக்கு நேரம் நம்ம இப்படி இருந்திருப்போமா? எல்லாவற்றுக்கும் அச்சாணியாக இருந்து தான் விரும்புகின்ற பொருட்களெல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு தன்னுடைய நண்பர்களை விட்டு தனக்கு பிடிக்கிறதையெல்லாம் விட்டுட்டு நமக்காக வாழ்கின்ற அந்த உயிரை, அந்த அப்பாவுக்கு வேண்டி அந்த மரியாதையை, அந்த அன்பை நாம் கொடுக்க பழக வேண்டும். நிச்சயமாக அந்த ஆண் படுகின்ற பாடை நாம் கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். ராதே கிருஷ்ணா.